இந்த ஒரு கேம் உங்க குழந்தைங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல வேற லெவல் இம்ப்ரூவ் பண்ண போகுது. அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கியூட்டான ஹெட்ஜாக் பசில் கேம். இந்த கேமுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹெட்ஜாக் இருக்கு. இந்த ஒரு டாய் மூலியமா நீங்க 3 ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், கலர் லேர்னிங். செகண்ட், கவுண்டிங். தேர்ட், அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த ஹெட்ஜாக் பசில்ல பாத்தீங்க அப்படின்னா 12 கலர்ஃபுல் பெக்ஸை அவங்க அழகா ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டாயை. இப்போ இதை எப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 12 கலர்ஃபுல் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி செகண்டரி கலர்ஸ் தான். இதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பெக்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க இந்த ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 ஸ்லாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அவங்க நம்பர் பண்ணியிருக்காங்க. 1ல இருந்து 12 வரைக்கும் அவங்க நம்பர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கலர் லேர்னிங் சொன்னோம்ல, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒவ்வொரு கலர்லயும் அவங்க 3 பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்ச், பர்பிள், கிரீன் அண்ட் ஃபைனலி ரெட். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரைமரி கலர்ஸ் தெரியும். நீங்கள் ஹை கான்ட்ராஸ்ட் புக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஹை கான்ட்ராஸ்ட் புக்ஸ் மூலியமா அவங்க ப்ரைமரி கலர்ஸ் மோஸ்ட்லி லேர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் இந்த செகண்டரி கலர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கவுண்டிங். இப்போ என்னதான் பசங்க வந்து மெமரைஸ்டா 1 to 100 சொன்னாலும் அது குவான்டிட்டியா அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல், அதாவது அடிஷன் சப்ராக்ஷன்லாம் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம நம்பர்ஸை குவான்டிட்டியா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது. அதுக்கு இந்த டாய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்க ஒவ்வொரு பெக்மே பாத்தீங்கன்னா நீங்க கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு குவான்டிட்டியா நான் ஒரு ரெட் பெக் பிக் பண்றேன், நீங்க 2 கிரீன் பெக்ஸ் பிக் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லி நீங்க அவங்களுக்கு கவுண்டிங்குமே சொல்லி தர முடியும். அடுத்தது அவங்களோட முக்கியமான ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு இந்த டாய் யூஸ் ஆகுதுன்னு சொன்னல, அது அவங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ அவங்க பென்சில் எடுத்து எழுதும் போது அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், அந்த பென்சில் கிராஸ்ப், அந்த ஃபிங்கர் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்தது அவங்க எடுத்து அவங்க அக்யூரேட்டா அந்த இடத்துல வச்சு எழுதுறதுக்கு அவங்க ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். அது ரெண்டுமே இந்த டாய் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பென்சில் கிராஸ்ப்னா என்ன அப்படின்னா, இந்த தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் சேர்த்து அவங்க ஒரு பொருளை பிக் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா, அதுதான் அந்த பென்சில் கிராஸ்ப். ஸோ இந்த பென்சில் கிராஸ்ப் தான் அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். அதாவது அவங்க பென்சிலை பிக் பண்ணும் போதும் இதே மாதிரியான மசில் மூவ்மெண்ட், இதே மாதிரியான டெக்னிக்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பட்டனிங் பண்றது, அந்த மாதிரியான அவங்களோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த பென்சில் கிராஸ்ப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டாய் வந்து நான் 1.5 இயர்ஸ்க்கு மேல இருக்க கிட்ஸ்க்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா 8 months to 10 monthsலயே அவங்களோட பென்சில் கிராஸ்ப் வந்து ஸ்டார்ட் ஆகும். 12 monthsலயே ஓரளவுக்கு அவங்க அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் அது கிராஜுவலாக தான் அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆகட்டும், இந்த பென்சில் கிராஸ்ப் ஆகட்டும், இது எல்லாமே கிராஜுவலாக தான் டெவலப் ஆகும். ஸோ ஒரு 1.5 வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களால இதை பிக் பண்ணவும் முடியும், இதை கரெக்டான ஸ்லாட்ஸ்ல போடவும் முடியும். ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம்ல தான் அவங்கள ஈஸியாக எஸ்கேப் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த ஓவர் ஸ்டிமுலேட்டிங்கான சவுண்டோ லைட்ஸோ இல்லாமல் அவங்க ஸ்லோ பேஸில் அவங்க வந்து அவங்களே விளையாடி இதில் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்க்கான சொல்யூஷன் அவங்களே கண்டுபிடிப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பெக் இந்த ஹோலில் ஏன் ஃபிட் ஆகலை, இது ஃபிட் ஆகணும்னா நான் இது எப்படி எந்த பொசிஷனில் வைக்கணும், இந்த பெக்கை வந்து நான் இப்படி இன்சர்ட் பண்ணணுமா இல்லை அப்சைட் டவுன் திருப்பணுமா, இப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வரும். அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அந்த சேலஞ்சஸ்க்கான சொல்யூஷனை அவங்களே கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ இது அவங்கள ரொம்ப என்கேஜாக வச்சுக்கும். அவங்களுக்கு இந்த கேம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, இந்த பெக்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கேம் உங்களோட கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே கேம் புக் கிட்ஸ் லைப்ரரிக்கு வந்து ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த ஒரு கேம் உங்க குழந்தைங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல வேற லெவல் இம்ப்ரூவ் பண்ண போகுது.